ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜாலியாக ரெடி ஆகி கோட் படத்துக்கு தான் போகிறோம். இவிபியில் இருக்குல்ல அந்த தேட்டருக்கு தான் போகிறோம். 6 ஸ்க்ரீன் கொண்ட தேட்டரான் இது. எனக்கு வெளியிலேருந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா நம்ம எக்ஸைட்மெண்ட் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு இல்லை. 30 ருபீஸ் இல்லை, பைக் 2 வீலர் சார்ஜ் வேறு. சரி நம்ம ஃபஸ்ட் டைம் தான் போனோம், நம்ம வீட்டு பக்கத்துலேயே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். நம்மளும் ஏறி போய் பார்க்கலாம். படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நம்ம வெயிட் பண்ணி நமக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. சரி ஓகே, எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி நம்மளும் போய் உட்காந்துக்கலாம், கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போனோம். போய் பார்த்தா நிறைய வெளியில் என்னவோ ஒரு மால் மாதிரி இருந்தது. உள்ளெல்லாம் போய் பார்த்தா நிறைய இந்த இயரிங்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு தேட்ரு மாதிரி, தேட்ரு உள்ளேயும் வெளியில் நல்லா நம்ம பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரேட்டு கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இயரிங்ஸ்லாம் 100 ருபீஸ் தான் போட்டுருந்தது. 120 130. மேலேருந்து பார்க்கும்போது பெரிய ஃபேனு. எனக்கு என்னவோ இங்கே ஏசி கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி ஒரு ஃபீல், கம்ஃபர்டபுளாக இல்லை. நிறைய தேட்டருக்கு நான் போயிருக்கேன், ரொம்ப கூலிங்காக இருக்கும். இங்கே கொஞ்சம் கூலிங் கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் 2ல் தான் நம்ம புக் பண்ணி வச்சுருந்தோம். ஃபோனில் தான் ஆன்லைனில் புக் பண்ணதுனால ஃபோனை காமிச்சிட்டு நம்ம உள்ளே போயிட்டோம். உள்ளே போகும்போது எதுவுமே தெரியல. எல்லா தேட்டர்லேயும் இப்படி தான் இருக்கும், லைட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல். நல்ல வேளை படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டோம். எல்லாம் நம்ம சீட்டை தேடுறதுக்குள்ளே நம்ம ஃப்ரண்ட்லேயே கொஞ்சம் போட்டிருந்தோம். பின்னாடி கொஞ்சம் நல்லா தெரியாது. எனக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம 3 சீட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா பாப்பா 2 பேரும் ஒரே சீட்டில் உட்காந்துப்பாங்க. படம் இன்னும் போடவே இல்லை அப்படின்னு சொல்கிறா என் பாப்பா. ஃபஸ்ட்டெல்லாம் பயந்துட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு நம்ம ஷாருக் கானை காமிச்சாங்க. ரோஸ் மில்க்கு வாங்கிட்டு வந்தார். ரோஸ் மில்க் 120 ருபீஸ், ரொம்ப டூ மச்சாக இருந்தது. வெளியிலவே 40 ருபீஸ் தான் இருக்கும். அது படம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஜய் சாரை காட்டுவாங்கன்னு பார்த்தா நம்ம விஜயகாந்த் சாரை காமிச்சிட்டாங்க. விஜயகாந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை. நான் ஒரு மோஸ்ட்டு ஃபேவரட் ஆக்டர் என்னோடது. மாஸ்கை கழட்டிட்டு பார்த்தா நம்ம விஜய் சார் தான் விஜயகாந்த் கெட்டப்பில் வந்திருக்காரு. படம் உண்மையிலே சொல்லப்போனால் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. யாரெல்லாம் படம் பார்த்தீங்களோ லைக் பண்ணிவிடுங்க. இளைய தளபதி விஜய் என்ன ஒரு சவுண்டு, எஃபெக்ட்டு, நல்லா சவுண்ட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படமும் நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு புரியல, அப்புறம் போக போக கொஞ்சம் புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இன்டர்வல் விட்டுட்டாங்க. இன்டர்வல் விட்டால் நம்ம என்ன பண்ணணும், போய் சாப்பிட்ணும் இல்லையா. பாப்கார்னுக்கு போய் நின்றுட்டு இருந்தா அவ்வளோ கூட்டங்க அங்கே. ஒரு வழியாக பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துட்டோம். பப்ஸு எல்லாமே 150 140, பாப்கார்னே 200 ருபீஸ் ரெகுலர் பாப்கார்னே. பாப்கார்ன் ஆனால் நல்லா இருந்தது, காஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பாப்பா கையில் கொடுத்தா பாப்பா நான் தான் எடுத்துகிட்டு போவேன். அதில் ஒரு இடம் வேறு, அதில் ஒரு பெரிய சண்டை வேறு. அதுக்கப்புறம் என்ன படம் முடிஞ்சிச்சு. பாப்கார்ன் ஃபுல்லாக சாப்பிட்டு படத்தை முடிச்சுட்டு அப்படியே போகலான்னு பார்த்தா ட்ரெய்லர் ஏதோ போட்டிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு வந்தோம். அநேகமாக கோட் 2ஓட ட்ரெய்லராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தேங்க. ஜாலியாக படம் பார்த்துட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.